அனைவருக்கும் வணக்கம். லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் லைஃப் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் எப்படி இருக்கும்? இந்த ரிஷப ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது சிறப்பு, எந்த ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ பதில ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். ரிஷபம் நம்முடைய ராசி அதிபதியா சுக்கிர பகவான் வந்துருவாரு. சகல கலைகளுக்கும் காரகத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம் நம்முடைய சுக்கிர பகவான். ஆகவே சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட சிறப்பு தன்மை வாய்ந்த ஒரு ராசினா அது நம்ம ரிஷப ராசி தான். மேலும் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த நட்சத்திரங்களுக்கு உரிய ராசியாக ரிஷப ராசி வந்துடும். ரிஷப ராசி ஒரு ஸ்திர தத்துவ ராசியாக இருக்கு. மேலும் பெண் தத்துவ ராசியாக வரும். பஞ்சபூதங்கள்ல நம்ம உள்ளடக்கும் போது நில தத்துவத்துல இந்த ரிஷப ராசியை உள்ளடக்குவோம். மேலும் இரட்டை தத்துவ ராசியாக இந்த ரிஷப ராசி பார்க்கப்படுது. எனவே இந்த ரிஷப ராசியில பிறந்தவர்கள் இயற்கையாவே பார்த்தனாக்கா பேச்சு நளினம் மிக்கவர்களாக இருப்பாங்க. மேலும் ஒரு இனிமையான சுபாவம் கொண்டவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய காரியத்தை பிறரிட்ட கொடுத்து அதை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்தியசாலிகளாக இருப்பாங்க. நம்முடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால நுட்பமாக பேசுறதுல வல்லவர்களாக இருப்பாங்க. அதே போல தனக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு யுத்தி இவர்களுக்கு மிக எளிமையாக தெரியும். அந்த ஒரு சாமர்த்திய தன்மை இவர்களுக்கு தெரியும். எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணி அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணிடுவாங்க. மேலும் ஒரு தந்திரம் மிக்கவர்கள் அப்படின்னு இவர்களை வச்சுக்கலாம். ஏன்னா தாங்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடிய பகைவரை கூட தன்னுடைய தந்திரத்தால முறியடிக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருப்பாங்க. மேலும் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இடர்பாடான சூழ்நிலைகள் வந்தாலுமே உற்சாகத்தோட எதிர்நீச்சல் போட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி அடையக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். மேலும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் சூழ்நிலைக்கு தக்கபடி அமைதியாக திட்டமிட்டு அணுகுமுறைகளை மேற்கொள்றதுல வல்லவர்களாக இருப்பாங்க. மேலும் இவர்கள் பகுத்தறிந்து செயல்படக்கூடிய ஒரு மனப்போக்கு கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையும் சரியா பகுப்பாய்வு செஞ்சு அதுக்கு சரியான சொல்யூஷன் ஏதோ அதை நோக்கி கரெக்டா டிராவல் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. நம்முடைய ராசி அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால இந்த ரிஷப ராசிக்காரர்கள் முக அழகுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் இயற்கையாவே பார்த்தோம்னா இந்த ரிஷப ராசிக்காரர்கள் முதுமையிலும் இளமையான தோற்றத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க. இவர்கள பலருக்கும் பார்த்தோம்னாக்கா புத்தகம் வாசிக்கிற அந்த ஒரு பழக்கம் இருக்கும். அதிகமான புத்தகங்களை வாசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. புத்தகங்களை வாசித்து அதில் உள்ள சாராம்சங்களை எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமான மனிதர்களா எப்போதுமே திகழ்வாங்க. இவர்களுடைய செயல்பாடுகள் எப்போதும் மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலை கொடுக்கும். இவங்களை பார்த்து ஒரு 4 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்கள மாதிரி இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே இந்த ரிஷபராசிக்காரர்கள் பலருக்கும் ரோல் மாடலா இருப்பாங்க. மேலும் பொது காரியங்கள்ல அதிகமான ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும். பொது காரியங்கள்ல அதிகமா இவர்களை ஈடுபடுத்திப்பாங்க. அதே போல எந்த ஒரு பொது விஷயத்திலையும் வந்தோம் போனோம்னு இல்லாம எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இவர்கள் இயல்பாவே பார்த்தோம்னா அதீதமான பொதுநலம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆனா சில சமயங்கள்ல இவர்கள்ட்ட சுயநலமான மனநிலை அப்படிங்கிறது வெளிப்படும். ஆனா பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா பொதுநலமான மனப்போக்கோட இவர்கள் செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தனக்குன்னு நினைக்கிறதை விட தன்னை சுத்தி இருக்கக்கூடியவர்களை பற்றி அதிகமா யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எப்போதுமே உடன் இருக்கக்கூடியவர்களோட சேர்ந்து முன்னேற வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் சித்தாந்தமும் உடையவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சூசகமாக புரிய வைக்கிறதுல வல்லவர்களாக இருப்பாங்க. இவர்களுடைய எண்ணத்தை உடைய முக குறிப்பிலேயே எதிரிகளுக்கு அப்படியே உணர்த்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க அதை அப்படியே முகத்துல கொண்டு வந்துருவாங்க. அந்த ஒரு ஆட்டிடியூட் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். மேலும் மற்றவர்களை கணிக்கிறதுல கில்லாடியா இருப்பாங்க. யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற அந்த ஒரு அனலைசிங் மைண்ட் செட் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவர்கள பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தோம்னா பழைய நண்பர்களோட இணைந்து டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. பழைய நண்பர்களோட ஏதாச்சும் தொழிலோ உத்தியோகமோ பார்க்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்போதும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் கூட குரூப்பா பணிபுரியக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்களுடைய கடந்த காலகட்டத்தில் நடந்த ரொம்பவும் அழகான தருணங்களை அசைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதை அடிக்கடி நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த முயற்சி திருமணியாக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தாரக மந்திரம் இவர்களுக்கு மிக மிக சிறப்பா பொருந்தும். ஏன்னா இவர்கள் முயற்சியாலேயே பெரிய அளவிலான வளர்ச்சியை அடைகிறாங்க. எப்போதும் குறுக்கு வழியை பெரும்பாலும் தேட மாட்டாங்க. நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு பெரிய அளவிலான வெற்றியை அடைவோம் அப்படிங்கிற அந்த ஒரு தாரக மந்திரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் எந்த ஒரு விஷயத்திலையும் பெருமளவு பின்வாங்க மாட்டாங்க. ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அதுல இவருடைய 100% முயற்சியை கொடுத்துருவாங்க. அது வெற்றியோ தோல்வியோ அதை நினைச்சுலாம் கவலைப்பட மாட்டாங்க.
மாட்டாங்க. இறங்கிட்டாங்கனாக்கா உடைய ஃபுல் ஃபிளெக்சிடான அந்த ஒரு எஃபோர்ட்டை அதிகமாவே கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் இந்த ரிஷபத்துக்கு ஒரு சிறப்பு தன்மையாக பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தோன்னா சகோதர சகோதரிகள் மேல அதிகமான பாசமும் அக்கறையும் உடையவர்களாக இருப்பாங்க. மேலும் தாயார் மீது அதீதமான பாசமும் பக்தியும் உடையவர்களாக இருப்பாங்க. தாயாருக்கு ஏதாச்சும் ஒன்னா இவர்களால தாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு தாயார் மேல பக்தியும் பாசமும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எல்லோரையும் அரவணைச்சு செல்லக்கூடிய ஒரு சிறப்பு குணம் கொண்ட ராசினாக அது ரிஷப ராசியை நம்ம சொல்லலாம். தன்னுடைய பேச்சு தன்மையால எல்லாரையும் அப்படியே அரவணைச்சுப்பாங்க. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் அதை எளிமையா சமாளிச்சு எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறதுல வல்லவர்களாக இருப்பாங்க. இவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்கலாம். அந்த அளவுக்கு அதுல கண்ணும் கருத்துமா இருந்து ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொறுப்பானவர்கள். ஆரம்பத்துல இவர்கள் அதீதமான சுகபோக வாழ்க்கையை தேடி பயணிப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பொறுப்பு தன்மை அப்படிங்கிறது இவர்களுக்கு இயற்கையாவே அதிகரிச்சிடும். ஆகவே பொறுப்பானவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமாக இருந்து பொறுமைசாலியாக இருந்து காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த ரிஷப ராசியில பிறந்தவர்களுக்கு சுயநலமா இருக்கிறது பெரும்பாலும் பிடிக்காது. சுயநலத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா ஒரு சில சமயங்கள்ல சுயநலமாக இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இவங்க தள்ளப்படுவாங்க. ஆனா இவர்களுக்கு இயற்கையாவே சுயநலமா இருக்கிறது அப்படிங்கிறது பிடிக்காது. பொதுவாகவே இவர்கள் பழகுவதற்கு இனிமையான குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதனால எல்லோருடையும் மிக எளிமையா அட்டாச்மெண்ட் ஆயிடுவாங்க. இவர்கள் அடிக்கடி தங்களுடைய குணங்களை மாற்றிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. எப்போதும் ஒரே நிலையில டிராவல் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. கற்பனை சக்தி இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். சுக்கிரனுடைய ராசி அப்படிங்கிறதுனால அதிகமான கற்பனை உலகத்துல மிதக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. கற்பனை கோட்டை கட்டி வாழக்கூடியவர்கள். இவர்களுடைய கற்பனை உலகத்துல மிகவும் சுதந்திரமா மகிழ்ச்சியா பயணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவருடைய வாழ்க்கையில எவ்வளவு துயரங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் அதை கண்டு பெருமளவு பயப்பட மாட்டாங்க. எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு திடமான மனநிலை இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். அதாவது நம்முடைய வள்ளுவ பெருமான் திருக்குறள்ல இடும்பைக்கு இடும்பை படுபவர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளை மிகவும் அழகா சொல்லியிருப்பாரு. இந்த திருக்குறள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். அதாவது துன்பத்திற்கே துன்பத்தை தந்து விரட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. சிக்கனமான குணம் படைத்தவர்கள். எந்த அளவுக்கு செலவு செய்யறாங்களோ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அதே அளவுக்கு கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. அதே போல நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப உஷாரா செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த அளவுக்கு நண்பர்களோட நெருங்கி பழகுறாங்களோ அதே அளவுக்கு ஒரு லிமிடேஷனோட டிராவல் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. நண்பர்களாகவே இருந்தாலும் அனைத்து விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்லிட மாட்டாங்க. சில விஷயங்கள் ரகசியமாகவே பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் இந்த ரிஷபராசிக்குரிய ஒரு ஜெனரல் பிரிடிக்ஷன். இப்போ இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு காதல் வாழ்க்கை பெருமளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா 12 ராசிகள்ல சுக்கிரனுடைய ராசிகள் காதலுக்கு உகந்த ராசியாகவே பார்க்கப்படுது. குறிப்பா அதுல ரிஷப ராசி காதலுக்கு உகந்த ராசியாகவே பார்க்கப்படுது. ரிஷப ராசிக்காரர்கள் காதல்ல கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. எளிமையில எதிர்பாலினத்தவரை கவரக்கூடிய ஆற்றல் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கு. இவர்களுக்கு ஒருத்தரை பிடிச்சு போயிட்டுனாக்கா அவர்களை எளிமையில கவரக்கூடிய ஆற்றல் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கு. மற்றவர்களை காதலிக்க வைக்கிறதுல இந்த ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு கில்லாடியாக இருப்பாங்க. அதே சமயத்துல இவர்களுடைய காதல் அப்படிங்கிறது உண்மையானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கும். இவர்கள் பெரும்பாலும் உண்மையான உறவுகளை மட்டும்தான் வரவேற்பாங்க. உண்மையான உறவுகளை மட்டும்தான் இவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அர்த்தமற்ற உறவுகளை பெரும்பாலும் இவர்கள் வெறுப்பாங்க. மேலும் காதல் சார்ந்த விஷயங்கள்ல இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி யோசிப்பாங்க. அதே சமயத்துல தனக்கு பொருத்தமானவராக இருப்பார் அப்படின்னு ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவருடைய காதல் முழுவதையும் அவர்களுக்கே கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு உண்மையும் நேர்மையும் காதல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். மேலும் காதல் சார்ந்த விஷயங்கள்ல மகிழ்ச்சியான தருணங்களை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த 12 ராசிகள்ல ரிஷபராசிக்கு காதல் உணர்வு சற்றே அதிகமா இருக்கும். அன்பிற்காக எதையும் செய்ய துணியக்கூடியவர்களாக இருப்பாங்க. உண்மையான உறவுக்காக ஏங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பொய்யான உறவுகளையும் மகிழ்ச்சி தராத உறவுகளையும் இவர்கள் வெறுக்கவே செய்றாங்க. உண்மையான உறவு, அந்த உறவு நிலைத்து இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த உறவு முறையில ஒரு அர்த்தமான ஒரு சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் அந்த உறவு நிலையில ஒரு அதீதமான புரிதல் நிலை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் காதல் திருமணத்தையே விரும்புறாங்க. அதே சமயத்துல இவர்கள ஒரு சிலருக்கு பார்த்தோம்னாக்கா காதல் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கைகூடி வருது. மேலும் இவர்கள்ல பெரும்பாலானவர்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் செட் ஆகாத மாதிரி போகும். ஆனா திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய துணையை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக
அதீதமான தேடல் மனப்பான்மையும் காத்திருக்கக்கூடிய மனப்பான்மையும் இந்த ரிஷபராசிக்கு அதிகம். எனவே யாரையும் டக்குன்னு சூஸ் பண்ணிட மாட்டாங்க. தனக்கு பொருத்தமானவர்களா இருப்பாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு தேடல் மனப்பான்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அந்த பொருத்தமானவர் வர வரைக்கும் காத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்களை ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா இவர்களுக்கு பொருத்தமானவர்களை கரெக்டா பிக் பண்ணிடுறாங்க, கரெக்டா சூஸ் பண்ணிடுறாங்க. ஆனா பெரும்பாலானவர்கள் பொருத்தமானவர்கள் வர வரைக்கும் காத்திருந்து இறுதியில் பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்து வைக்கக்கூடியவர்களை திருமணம் செய்து பிறகு அவர்களை உண்மையாகவும் நேர்மையாகவும் நேசித்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. எனவே இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா காதல் சார்ந்த விஷயங்கள் இறங்குறாங்கனாக்கா மேக்சிமம் அந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஆனா பெரும்பாலானவர்களுக்கு இது 100% சூட் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா இவர்கள் காத்திருக்கும் மனப்பான்மையும் தேடல் மனப்பான்மையும் அதிகமாக உடையவர்கள். எனவே எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான விஷயமா இந்த ரிஷபத்துக்கு பார்க்கப்படுது. அடுத்ததாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மேக்சிமம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப பாசிட்டிவாவே அமையுது. ஏன்னா சுக்கிரனுடைய ராசி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு சூழ்நிலையும் மேக்சிமம் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவத்தன்மை அப்படிங்கிறது இந்த ரிஷபத்துக்கு இயற்கையாவே உருவாயிடுது. ஆகவே திருமண வாழ்க்கை பெரும்பாலும் பார்த்தோம்னா மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்ததாக தான் இருக்குது. மேலும் இந்த திருமண வாழ்க்கையில மிக மிக அதிகமான அக்கறை செலுத்தக்கூடிய ராசியில இந்த ரிஷப ராசியும் ஒரு ராசியாக பார்க்கப்படுது. எனவே பெரும்பாலும் இவர்கள் மகிழ்ச்சியாக அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றதுக்கு நினைக்கிறாங்க. அதனாலேயே பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த சண்டை சச்சரவுகளை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு எதிர்பார்ப்பு குணம் சற்றே அதிகமா இருக்கும். அப்படிங்கிறதுனால இவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு இவங்களுடைய பார்ட்னர் அப்படிங்கிறவங்க கரெக்டா மேட்ச் ஆகணும். அப்படி கரெக்டா மேட்ச் ஆயிட்டாங்கனாக்கா வாழ்க்கை அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக அமையும். ரிஷப ராசி சுக்கிரனுடைய ராசி அப்படிங்கிறதுனால இந்த திருமணம் பந்தம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு குவாலிட்டியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதே சமயத்துல பெரும்பாலும் பார்த்தோம்னா இவர்களுடைய எண்ணப்படியே உடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவர்களுக்கு அமையுது. இந்த ரிஷப ராசியை சேர்ந்தவர்கள் திருமணத்திற்கு பிறகுதான் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைக்குள்ளேயே அடியெடுத்து வைப்பாங்க. திருமணத்திற்கு முன்னாடி வரைக்கும் குடும்ப சூழ்நிலை காரணமாக முக்கியமான பொறுப்புகளை மிக மிக சிறிய வயதிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது வாய்ப்பு இருக்கு. திருமணத்திற்கு பிறகு இவர்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலைக்குள்ளே இவர்கள் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கை இவர்களுக்கு மேக்சிமம் பார்த்தோன்னா ரொம்ப பாசிட்டிவாவே இருக்கும். மேலும் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷப ராசிக்கு கன்னி ராசியோ மகர ராசியோ வாழ்க்கை துணையாக அமைந்தால் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை துணையாக அவர்கள் இருப்பாங்க. ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னர்னா கன்னி ராசி மகர ராசி இந்த ரெண்டு ராசிகள்ல உள்ளவர்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தாங்கனாக்கா இந்த ரிஷப ராசிக்கு ரொம்ப ஒரு சூட்டபிளான லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க. ஏன்னா இந்த ரிஷப ராசிக்கு பாகியஸ்தானமா மகர ராசி வரும். ஆகவே மகர ராசி ரொம்ப பாசிட்டிவான ஒரு சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணுது. ஆகவே மகர ராசியை நம்ம ரிஷப ராசியோட சேர்க்கலாம். சோ அது ஒரு சிறந்த ஒரு மனப்போக்கை ஏற்படுத்தும். அதே போல ரிஷப ராசிக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடமாக கன்னி ராசி வரும். ஆகவே கன்னி ராசியும் ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க. இந்த கன்னிக்கு அடுத்தது பார்த்தோம்னா கும்பராசியை நம்ம சேர்க்கலாம். கும்பராசி 10வது ராசியா வரும். ஆனா இது ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தான். ஆனா பரவாயில்ல, ஒரு மேனேஜபிளான ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துருவாங்க. ஆகவே நம்ம இந்த கும்பராசியும் ஆப்ஷன்ல நம்ம வச்சுக்கலாம். ஆனா ரொம்ப பர்ஃபெக்ட்னாக்கா கன்னி ராசி மகர ராசி. அடுத்தாக இந்த 12 ராசிகள்ல எந்த ராசியை நம்ம அவாய்ட் பண்ணிடுறது நல்லது, எந்த ராசி நமக்கு ஆல்மோஸ்ட் அன்ஃபேவரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிம்ம ராசியை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சிம்ம ராசி சூரியனுடைய ராசி. சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் அந்த அளவுக்கு ஒத்து போகாது. அதனால நம்ம சிம்மத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. சிம்மத்துக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னாக்கா தனுசு ராசி. தனுசு ராசியை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சுக்கிரனுக்கும் குரு பகவானுக்கும் டோட்டலா செட் ஆகாது. ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்தோம்னாக்கா அசுர குரு, குரு பகவான் தேவ குரு. ஆகவே அசுரகுருக்கும் தேவகுருக்கும் பெருசா செட் ஆகிறது கிடையாது. ஆகவே ரிஷப ராசியை சேர்ந்தவங்க குரு பகவானுடைய ராசியான தனுசு மீனத்தை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருடைய சிந்தனையும் வேற வேற ட்ராக்ல இருக்கும். எனவே அவாய்ட் பண்ற ராசியில தனுசு மீனம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா சிம்மம். சிம்மத்துக்கு அடுத்தது பார்த்தோம்னா துலாம். துலாமும் அந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கிறது இல்ல. அதிகமான கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த ரிஷப ராசிக்காரர்கள் சிம்மம், துலாம், தனுசு, மீனம் இந்த ராசிகளை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. மற்றபடி பர்ஃபெக்டான பார்ட்னர்னாக்கா கன்னி. கன்னிக்கு அடுத்தது பார்த்தோம்னா மகரம். மகரத்துக்கு அடுத்தது கும்பம். கும்பத்தை நம்ம ஆப்ஷன்ல வச்சுக்கிறது சிறப்பு. மேலும் இதுல சொல்லப்படாத ராசிகள்லாம் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரா வரும். ஒரு 50-60 இந்த ஒரு பர்சன்டேஜ் ஸ்கோர்ல வரும்.
ஓவரால் அந்த பதிவுல இந்த ரிஷப ராசி பற்றிய ஒரு ஜெனரல் பிரெடிக்ஷனை பார்த்தோம். ரிஷப ராசியுடைய காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, எந்த ராசி திருமணம் செய்யறது நல்லது, எந்த ராசியை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பிரெடிக்ஷனா உங்களுக்கு கொடுத்திருக்கேன். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் ஒரு ஜெனரல் பிரெடிக்ஷன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. குறிப்பா உங்களுடைய பர்சனல் சார்ட்ல ஏதாச்சும் தோஷம் இருக்குன்னா அதுலயும் ரொம்ப மைனூட்டா பார்த்தோம்னாக்கா ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், சுக்கிர தோஷம், 7ஆம் இடம் தோஷமா இருக்கிறது, சனி தோஷம் இருக்கிறது, இது போல ஏதாச்சும் தோஷம் இருந்துச்சுனாக்கா இப்ப நம்ம சொல்லியிருக்க பலன்கள்லாம் டோட்டலா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே திருமண பொருத்தம் பார்க்கும்போது உங்களுடைய பர்சனல் சார்ட்டையும் உங்க பார்ட்னரோட பர்சனல் சார்ட்டையும் கம்போஸ் பண்ணி பாத்துக்கிறது ஒரு பெட்டரான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். ஏன்னா பர்சனல் சார்ட் நல்லா ஸ்கோர் பண்ணுதுனாக்கா இதுல சேர்க்க கூடாதுன்னு சொன்ன ராசிகளை கூட நம்ம மேக்சிமம் சேர்க்கலாம். ஆனா ஸ்கோர் இல்லாத பட்சத்துல இதுல சேர்க்கலாம்னு சொன்ன ராசிகளை கூட சேர்க்காம இருக்கிறது தான் சிறப்பு. எனவே உங்களுடைய பர்சனல் சார்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்ட்னரோட பர்சனல் சார்ட்டை நம்ம சூஸ் பண்றது சிறப்பு. அதையும் தோஷமுடைய ஜாதகத்தை தோஷமுடைய ஜாதகத்தோட சேர்க்கிறது தான் பெட்டர். ஏன்னா தோஷமுடைய ஜாதகத்தையும் தோஷம் இல்லாத ஜாதகத்தையும் நம்ம சேர்க்கும் போது அது ஏதோ ஒரு வகையில ஒண்ணு பிரிதலை கொடுத்துருது, அப்படி இல்லைன்னா மன வருத்தங்களை அதிகமா கொடுத்துருது, பெருசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி விட்டுடுது. எனவே தோஷமுடைய ஜாதகத்தை தோஷமுடைய ஜாதகத்தோட சேர்க்கிறது ஒரு பெட்டரான ரிசல்ட்டை நிச்சயமா கொடுக்கும். ஓவராலா நீங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை உங்களுடைய பர்சனல் சார்ட்டையும் உங்க பார்ட்னரோட பர்சனல் சார்ட்டையும் கொடுத்து கம்போஸ் பண்ணி பாத்துக்கிறது ஒரு பெட்டரான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். அதே போல இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் ஜெனரல் பிரெடிக்ஷனாவே இருந்தாலும் ஒரு 50ல இருந்து 60% நிச்சயமா உங்க லைஃபோட பொருந்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே போல நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், நட்சத்திரத்திற்கான ஒரு ஜெனரல் பிரெடிக்ஷன் ரொம்ப டீடைலா பிரீஃபா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கும்போது அந்த பதிவுகளையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவுகளை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இதோட நம்ம கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். அதாவது மாத பலன்கள், வருட பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், இந்த காம்பினேஷன்ல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரீஃபா ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோஸ்லாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. உங்க டைம் இருக்கும்போது அதையுமே செக் பண்ணி பாருங்க. ஏதோ இந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளியாரிட்டி நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்து.